நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம விஜய்க்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக தருதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடியில் யார் என்ன அவங்க எங்கேருந்து வந்தாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் இருந்து இது எல்லாமே நான் விசாரிச்சுட்டு எப்படி இருந்தாலும் அது மட்டும் எங்கள் அக்கா பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே அவங்கள என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் அக்காவை கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க, உங்கள் அக்கா தான் இந்த வீட்டை கட்டி காக்கிறவங்க அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க. உங்கள் அக்கா பண்ணுறதெல்லாம் பக்கா 420 வேலை எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா அமுக்காணி குசுமு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு உண்மையாகவே தெரியாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. மல்லி இதை பார்த்துக்க ஒரு டைம் சொல்லிட்டுல அதோட விட்டுருவோம். திரும்ப அதே சொன்னதவே சொல்லிருக்காத, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே எங்கள் அக்காவை பற்றி நீ தப்பாக சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துன்னு இதை சொன்ன அடுத்த செகண்டே மல்லி இருந்து நான் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல விரும்பல, உங்கள் இஷ்டம், இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இதே ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதோ அது உங்களோட இஷ்டம், உங்களோட தன்மை, அதுக்கு நான் எதுவும் தலையிட மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படா அக்கா கிட்ட விசாரிக்கிறது, அக்கா கிட்ட இப்படி கேட்டதுன்னு தெரிஞ்சாவே அடுத்த செகண்ட் மனசு உடஞ்சி போயிடுவாங்களே, அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது, இவ தேவையில்லாமல் ஏதோ ஒன்று கம்பி கதை சொல்லிருப்பா, இதே எல்லாமே நம்பிக்கிட்டு நான் போய் கேட்க முடியுமா? தற்செயலில் நடந்ததுக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் பொறுப்புன்னா அது எல்லாமே எங்கள் அக்கா தான் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இப்போ பேசினு இருக்காளே, அதனால இதை நம்ம எதுவும் பேசக்கூடாது, இந்த டைம் நம்ம மல்லிகை சப்போர்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாரு. ஒரு தவறான முடிவு. என்ன விஜய் இவ்வளோ நீங்கள் முட்டாளாக இருக்கீங்களே, உங்களுக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சுன்னு இருக்காரு உங்கள் மனசாச்சு, அவங்ககிட்டே கேட்டு பார்க்கலாம் மல்லியே நம்ம ராஜேஸ்வரிக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜேஸ்வரி பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக அப்படியே சும்மா ட்ராப் ஆரம்பிக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சல்லம் அல்லம் உள்ளன்னு பேச ஆரம்பிக்கும். அவ்வளோ பெரிய பக்கா 424 பார்த்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்குமா, இது சால்வே ஆகாதாடா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ராஜேஸ்வரி பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான், என்னதான் நீ தப்பிச்சுனே போயினே இருந்தாலும் ஒரு நாள் நீ வந்து மாட்டினேன்னா உன் சோழி அதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் ஆயிரும். அதனால என்ன வேலை எது செஞ்சாலும் கரெக்டாக பார்த்து பக்குவமாக பண்ணிங்க. தேவையில்லாமல் தன்வாயே தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நீ என்னதான் ஆட்டம் போட்டுக்க, அதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கான நேரம் வந்துச்சுன்னா உன் சோழி முடிஞ்சு போயிடும், அதுதான் ரியாலிட்டியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெளிவாக பூக்கு சொல்கிற மாதிரி அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்லடா ஏதோ ஒன்று நம்ம ராஜேஸ்வரிக்கு இனிமேல் புத்தி வந்து நம்ம மல்லி எதுவும் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ராஜேஸ்வரியோட டார்கெட் எல்லாமே மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மல்லி இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவளால் ஒரு தொந்தரவு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பேசியிருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைக்கா முடியாது, இனிமேல் வெண்பா இங்கே தான் இருப்பா, வெண்பா கூட தான் நம்ம மல்லி இருப்பா, மல்லி இல்லாதவன் வெண்பா இருக்க மாட்டா, அதனால் மல்லியை வீட்டை விட்டு துரத்துறதுன்றது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தா நம்ம ராஜேஸ்வரி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்களா, அப்பயும் தான் இறங்குவாங்க. இருந்தாலும் நம்ம விஜய் சொல்லாதான் இவங்களுக்கு இன்னும் கடுப்பாக்குது. என்னடா இது, நமக்கும் ஒரு பக்கம் சேஞ்ச் அப் தட்டு, அவளுக்கும் ஒரு பக்கம் சேஞ்ச் அப் தட்டுறானே, இவன் அவ்வளோதான் அவளை கூடயே வச்சுவான் போலே, ஐயோ இவன் கூடயே இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகுறது, ஒரேடியாக என்ன செஞ்சு விட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறவன் இந்த ஓட்டில் இருக்கணுமா, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டுன்னு திருறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் எதுவுமே நல்லத்துக்கு இல்லை, அது மட்டும் நல்லாவே தெரியும். சரி என்ன பண்ணுறது, நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இன்னும் பண்ண முடியாது, ஆனதான் ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம யோசனை போய் ஆகணும். அதை விட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம மல்லியை போட்டு தள்ளுறதுக்கு கரெக்டாக நம்ம ஆசிட் எட்டுன்னு போயிருக்கேன். அந்த மூஞ்சை பார்த்தா இதுக்கு மேலே விஜய் கிட்ட வருவானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவான் அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனை கதையை உருவாக்கின்னு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், எல்லாமே மாற்றம் ஒன்றதே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அதனால கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் ஒரு பக்கம் நம்ம பாதையில் போவோமா ஊர்கோலம் ஊர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணே போக வேண்டியதுதான். சரிடா, இனிமேல் வச்சு செய்ய தான் போகிறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்ல வர, ஏது சொல்ல வர, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா வெண்பா குட்டி என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஐயோ மல்லியம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே சும்மா நடுங்கி போயிடுவாங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருப்பாங்களா, கேஷுவலாக இருப்பாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எது ஒன்றுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க தான் ஆகணும். சரி ஓகே,
பிரச்சனை இல்லை, எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை விட்டாச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் இருக்கும். அந்த நம்பிக்கைப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கே புரிய வந்துடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய், see you.